வணக்கம் மாணவர்களே. இன்றைய வகுப்பில் தமிழ் பாடப்பகுதியில் 23வது பாடமான அன்றும் இன்றும் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். ஒரு ஊரில் காவ்யா என்ற சிறுமியும் அவளுடைய தாத்தாவும் குளக்கரையில் நின்றிருக்கும் போது அந்த குளத்தையே கவலையாக பார்த்து கொண்டிருந்தார் தாத்தா. முதல்ல குளம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? குளம் என்பது இயற்கை அல்லது செயற்கை நீரால் நிரப்பப்பட்ட ஒரு பகுதி. இது ஏரியை விட சிறியதாக இருக்கும். காவ்யா தாத்தாவிடம் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். இது எப்படி இருந்த குளம் தெரியுமா என்று சொல்ல ஆரம்பித்தார் தாத்தா. இப்ப பார்க்கிற தார் சாலை முன்பு இல்லை என்றும் மண் சாலை தான் இருக்கும் என்றும் கூறினார். மாடு, குதிரை போன்ற விலங்குகள் தண்ணீர் குடிக்க வந்து போகுமாம் இந்த குளத்தில். அது மட்டும் இல்லாமல் காகம் குளத்தில் குளிக்க இங்க வருமாம். மீன்கள் துள்ளி குதித்து விளையாடும் என்றும், வாத்துகள் கூட்டம் கூட்டமாக இந்த குளத்தில் நீந்துவதை பார்க்க அழகாக இருக்கும் என்றும், அங்கு மீன்களை பிடிக்க ஒரு கொக்கு நிற்கும் என்றும் கூறினார். குளத்தின் அருகே பெரிய மரம் ஒன்று இருக்குமாம். அங்கு குருவி கீச்சிடுமாம். அந்த மரத்தில் உள்ள பழங்களை கொத்தி தின்ன கிளி பறந்து வருமாம். இவற்றை எல்லாம் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா என்று கூறினார் தாத்தா. ஓ, அப்படி இருந்த குளமா இது என்று வியப்புடன் கேட்டாள் காவ்யா. ஆமாம், ஆனால் இப்போதோ குளத்தில் எவ்வளவு குப்பைகள் பார், நீரும் பற்றிவிட்டது என்று வருத்தத்துடன் சொன்னார் தாத்தா. நீங்கள் முன்பு பார்த்த இந்த குளத்தை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கு தாத்தா, செய்ய முடியாதா தாத்தா என்று கேட்டாள் காவ்யா. இதை பற்றி ஊர் தலைவரிடம் பேசியிருக்கிறேன், விரைவில் சரி செய்வதாக சொல்லி இருக்கிறார் தாத்தா என்று கூறினார். பழைய குளம் காவ்யாவின் மனதில் கற்பனையாக தோன்றியது. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தபடியே நடக்கத் தொடங்கினாள். இந்த பாடத்தின் மூலமாக நாம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், குளங்களில் குப்பைகளை கொட்டி மாசுபடுத்தக் கூடாது. குளங்களை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைப்பது நமது கடமை. குளத்தில் உள்ள உயிரினங்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு குளங்களை நாம் பேணி காக்க வேண்டும். இந்த பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்புறேன். நன்றி மாணவர்களே.